ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளின் மாலை நேரத்தில் மறுபடியுமாக ஆண்டவரே நாங்கள் பைபிள் ஸ்டடியில் சந்திக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிற சிந்திக்க இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றும் எங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மூன்றாவது மற்றும் இறுதி நற்செய்தி பயணத்தை நாம் பார்த்தோம். அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம ஹைலைட் பண்ணி பார்த்தோம். லாஸ்ட் வீக் என்னெல்லாம் பார்த்தோன்னு நம்ம ஒரு சின்ன ரீகால் பண்ணிவிட்டு இன்னைக்கு கிளாஸ்க்கு நம்ம போகலாம். சொல்லலாம் தேர்ட் ஜேர்னியில், அதுவும் தேர்ட் ஜேர்னியில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் முக்கியமாக. எப்படி இருந்தாலும் நம்ம அந்த குரூப் ப்ரெசன்டேஷனில் தேர்ட் ஜேர்னியில் அவங்க சொல்ல போகிறாங்க தான். பட் இருந்தாலும் எபேசில் ஏற்பட்ட கலவரம், அந்த கலவரத்துக்கு அப்புறம் பவுல் மக்கதோனியா பயணம் ஒன்று சின்னதாக போகிறாரு. அந்த மக்கதோனியா பயணம் போகும்போது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் போன வாரம். என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு ஊருக்கும் பால் ஒரு இன்சார்ஜை அவர் வைக்கிறார், நியமிக்கிறார், அப்பாயிண்ட் பண்ணுறார். அப்போ நம்ம அந்த பிரஸ்பைட்ரோஸ் மூப்பர்கள் சபை எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்தது அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, பாலுடைய மினிஸ்ட்ரியில் முக்கியமான மினிஸ்ட்ரியாக டீச்சிங் இருந்தது, அதை பார்த்தோம். அப்புறம் வழிபாட்டில் லிட்டர்ஜி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததுன்றதை பார்த்தோம். லிட்டர்ஜி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆராதனை வழிபாட்டு முறையில் என்னெல்லாம் இருக்கணும், ஒரு சிங்கிங், நீங்கள் நிறைய போன வாரம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் ஒரு ஆராதனை முறையில் இருக்கணும், லிட்டர்ஜி ஏன் அவசியம், அப்போ என்னெல்லாம் லிட்டர்ஜி அவங்க ஃபாலோ பண்ணாங்க, சண்டே வர்ஷிப் அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, இது எல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். நிறைய விஷயம் தேர்ட் ஜேர்னியில் பால் இன்ஸ்டியூட் பண்ணதை நம்ம பார்த்தோம். அடுத்தது அந்த அந்த வாலிப பையன் கீழே விழுந்துட்டு அவருக்கு மறுபடியுமாக பவுல் அவரை எழுப்பி கூட்டிகிட்டு வராரு, அது நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது பால் ஃபைனல் வார்னிங்ஸ் சிலதை கொடுக்குறாரு. நான் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத அவர் அங்கே சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு பால் கிளம்பி வந்துடுறார். அவங்க எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பாலுக்காக அழுகுறாங்க. பீச்சிலே அவங்க எல்லோரும் முட்டி போட்டு ஜோம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வண்டி ஏறி கப்பல் ஏறி அவர் வரார். ஸோ இதோட நம்ம தேர்ட் ஜேர்னியை முடிக்கிறோம். நிறைய டிஸ்கஷன் பண்ணோம் போன வாரம், நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். சரி, இப்போ இன்னைக்கு கிளாஸுக்கு நம்ம போகலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு போகிறார். அவர் எந்த ஊரில் இருந்தாலும் எப்படியாவது நாம் எருசலேமுக்கு நாம் போகணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவோடு அவர் இருக்கார். நான் எருசலேமுக்கு போகணும் அப்படின்றதில் அவர் உறுதியாக இருக்கார். அப்போது எருசலேமுக்கு போகிறார். எப்படி போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த ரூட் மேப் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு காஸ் ஐலேண்ட் வராரு, அதுக்கப்புறம் ரோடிஸ். ஸோ இந்த ரெண்டு இடமும் சைப்ரஸுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதுக்கடுத்தது சைப்ரஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிரியாவுக்கு வராங்க. அதாவது இந்த மேப் படி நம்ம பார்த்தோம்னா, பால் வழக்கமாக ஒரு இடத்துலேருந்து கிளம்புனார்னா அந்த ஆர்பரை ஒட்டி போவார். ஆனால் பால் என்ன பண்ணிட்டார் இந்த முறைன்னா, வேகமாக சின்ன ஒரு ஹைலாண்டுக்கு போகிற கப்பலை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் என்ன பண்ணிட்டார்னா தீருவுக்கு இறங்கிட்டார். தீருவுக்கு வரார். சீரியா நாட்டு தீரு பட்டணத்து துறையில் இறங்கணும். நமக்கே தெரியும், பைபிளில் தீரு பட்டணம் என்பது மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் சென்டர். அகைன் அந்த இடத்துக்கு அவர் வராரு. அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ கப்பலில் சரக்கு இறக்கி ஏற்றுறாங்க. அந்த டைமில் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 7 நாள் அங்கே ஸ்டே பண்ணுறார். ஸ்டே பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ஸ் நம்பர் 4, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலால் சொன்னார்கள் அப்படின்னு அங்கே வருது. ஸோ இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் விஷயம். பாலுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க, நீங்கள் எருசலேமுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, எப்படி போட்டிருக்கு, ஆவியின் ஏவுதலினால் சொன்னார்கள். இது எப்படி பார்க்கறது?
பாலுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, நீங்கள் அங்கே போக வேணாம் அப்படின்னு. பாலோட ஊழியம் முழுவதிலுமே எங்கே அவருக்கு கைடன்ஸ் கிடைக்குதோ அந்த பக்கமாக அவர் திரும்பி தான் போகிறாரு. ஆனால் இந்த இடத்துல முதல் முறையாக அவர் இந்த ஒரு அழைப்பை கண்டுக்கல. ஏன்? எருசலேமுக்கு போக வேணாம், போனீங்கன்னா பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை அவர் ஏற்றுக்கவே இல்லையே. ஆவியின் ஏவுதலால் அப்படின்னா, ஆமாம் பாருங்க, அவங்க இப்படி தான் போட்டிருக்கு, நீ எருசலேமுக்கு போவே வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் பால் என்ன சொல்கிறாருன்னா அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இப்போது ஆவியின் ஏவுதலால் ஒன்று சொல்கிறாங்கன்னு போட்டிருக்கு. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு இப்போது இதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நீ தைரியமா இரு. எபேசு பட்டணத்தை சொல்கிறார், கொரிந்து பட்டணத்தை சொல்கிறார், எல்லா சிட்டிலையுமே அவர் நீ பயப்படாத நீ தைரியமா இரு, நான் இருக்கேன்னு சொல்கிறார். இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போக வேணான்னு சொல்கிறாங்க. போக வேணான்னு சொல்கிறது அவங்களுடைய ஐடியாவா இல்லை ஆண்டவருடைய கட்டளையா? கட்டளை தான் எடுத்துக்கணும். அப்போ பவுலுக்கு அங்கே அரெஸ்ட் ஆக போகிறாரு. அப்போ அதை ஆண்டவர் கட்டளை மீறினால தான் அரெஸ்ட் ஆனார் சொல்லலாமா? அதனால் போகாமல் இருந்தால் ஒரு பாயிண்ட் நீங்கள் வரீங்க என்னன்னா, எருசலேமுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அரெஸ்ட் ஆயிடுவீங்க. அப்போ நீங்கள் போனால் தான் அரெஸ்ட் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. அவனா அவங்க போவேன்னு சொல்கிறாங்க. அப்போ அது யாருடைய சித்தம்? ஆண்டவருடைய வெளிப்பாடு இருக்கு. பாலுக்கு கண்டிப்பாக ஜெருசலேமில் ஒரு பிரச்சனை இருக்குன்றது தீர்க்கதரிசிகள் இந்த சீஷர்களுக்கெல்லாம் தெரியுது. ஆனால் போக வேண்டாம்னு சொல்றது தட் இஸ் பிசாசாவையா இல்லை அவங்களுடைய மேபி தேர் சஜஷன். ஒரு நல்ல ஆலோசனை எப்படின்னா, ஜீசஸ் கூட சொல்றாரு, வாங்க நம்ம எருசலேமுக்கு போகலான்னு சொல்றாரு. அப்போ கூட டிசைபிள்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாம எருசலேமுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி கலப்பையில கை வச்சிருக்கோம், யாரும் எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன உடனே தோமா சொல்ற, இல்ல நம்ம எல்லாம் போலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. நம்மளாம் போய் அவர் கூட போய் சாவோம் வாங்க அப்படின்னு சொல்லி போறாரு. அதை பாசிட்டிவா சொன்னாரா நெகட்டிவா சொன்னாரா தெரியல. என்னன்னா, எருசலேமில் அவருக்கு போராட்டம் காத்திருக்கிறது என்பதை ஆண்டுடைய வெளிப்படுத்துதல் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் போகணுமா போக வேணான்றது உண்மையிலே அவங்களுடைய அன்பினால அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி போட்டிருக்கா? அதுக்கு அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா அப்படி போடல, ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அது எப்படி சொல்றாங்கன்னா, மேபி அவங்களுடைய ஸ்பிரிட்டுடைய அவங்களுடைய உந்துதல், அவங்களுக்கு அதை சொல்லணும்னு தோணுது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுகிற உந்துதல் வருது. ரைட், அது ஒன்று. அப்போது அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு 7 days he stayed. அவள் பாருங்க, அவங்க சீஷர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், பவுலை வழிவிட்டு அனுப்பும்படி அவர்கள் கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணினோம். லூக்காவும் இருக்காரு. உத்தரவு வாங்கி கொண்டு நாங்கள் கப்பல் ஏறினோம், அவர்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள். அந்த கப்பலில் லோடு அன்லோட் பண்ணுறதுக்கு 7 நாள் ஆயிருக்கு. அந்த 7 நாள் இவர் இந்த சின்னதாக ஒரு மீட்டிங் போட்டுட்டார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்துலமாய் பட்டணத்துக்கு சகோதரர் வினைவி அவரிடத்து தங்கினோம். அங்கே அடுத்த நாள் மறுநாளில் பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்துட்டோம். ஜெருசலேமிலிருந்து 2 நாள் பயணத்தில் இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடியது தான் செசரியா. செசரியாவுக்கு வந்துட்டாங்க, யூதேயாக்குள்ள வந்துட்டாங்க. பிலிப்பு என்னும் சுவிசேஷகன், இந்த பிலிப்பை பற்றி தான் நம்ம 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அந்த கந்தாகே, அந்த மந்திரி ஸ்தேவான், அவங்க கூட இருந்த அந்த 7 பேரில் ஒருத்தர் தான் இவர். இவருடைய வீட்டில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். இது எப்படி பார்க்கறது? இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் நம்ம லூக்கா என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்புக்கு 4 டாட்டர்ஸ் இருந்தாங்க. 4 டாட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை நமக்கு லூக்கா போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார். இது ஒரு எவிடன்ஸ் என்னன்னா, பெண்களுடைய ஊழியத்தில் அவங்களுடைய இன்வால்மெண்ட், அவங்க எந்த அளவுக்கு ஆதி திருச்சபையில் இன்வால்வ்டாக இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் நம்ம பார்க்கலாம். மேபி கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருந்தா, மேபி அந்த கான்டெக்ஸ்டில் வேணா
14:34 படிச்சிட்டோம். 14:34 படிச்சிட்டோம். இன்னொன்று இருக்குது அந்த வசனம், நான் என்னன்னு பார்த்துடுறேன். ஸோ நம்முடைய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாசிங்கம்மா. எப்பா பின்னால தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவரே கொடுக்குறாரு. ஆனா இங்க ஸ்திரீன்னு சொல்ல வர்றது வந்து மேரிட் விமன். இங்க இங்க வந்து கன்னிகைகள். பட் நமக்கு எதுவும் அதில் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எவிடென்ட்டாக வருது. 4 தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவங்களுக்கு இருந்தாங்க. ஸோ விமனுடைய பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்வால்மெண்ட் ஆதி திருச்சபையில் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அதை உங்களுக்கு நோட் பண்ணி சொல்லணுன்றதுக்காக நான் அதை நான் இன்சிஸ்ட் பண்ணேன். அடுத்தது பாருங்க 10ஆம் வசனம். அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி. இதுக்கு முன்னாடி பார்த்தோம், 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொன்னார் 11:28. இப்போ 21:10 அவரை திருப்பி நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. நேராக பவுல் தங்கியிருக்க வீட்டுக்கே வந்துட்டாப்ல. வந்துட்டு ஒரு பவுலுடைய பெல்ட் எடுத்து, இடுப்பில் கட்டுற துணியை எடுத்து, கச்சை தன் கையையும் காலையும் கட்டி கொண்டு, இந்த கச்சைக்கு யார் ஓனரோ அவரை இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஆமா இந்த மாதிரி கட்டி அவரை புரஜாதிகள் கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்றார். ரைட். இப்போ 2 தீர்க்கதரிசிகள் இங்கே பார்த்தோம். அடுத்து அகபு. இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். தீர்க்கதரிசினா யார்? இப்போ இந்த அகபு எந்த சர்ச்சையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி தெரியல. அகபு இந்த எருசலேம் தலைவர்களோடு கூட இருக்கிற மாதிரியும் தெரியல. பவுல் கூடயும் டிராவல் பண்ணலை, எங்கேயும் பெருசாக போன மாதிரி தெரியல. இவங்கெல்லாம் யார்? பிலிப்புடைய பிள்ளைங்க இந்த அகபு. இவங்கெல்லாம் யார்? ப்ராஃபட்ஸ்னா என்ன? தீர்க்கதரிசினா யார்? இந்த அகபுவை பார்த்தா உங்களுக்கு யாரை பார்த்த மாதிரி தோணுது? எலியா? இன்னும் க்ளோஸா இன்னொரு ஆளு இதே மாதிரி பண்ணுவார் ஒருத்தர். எசேக்கியேல். அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, மூட்டை துணி பாத்திரத்தெல்லாம் ஒரு மூட்டையில் போட்டு முதுல கட்டி இப்படி அப்படி நடப்பார் சாயந்தரமா. உடனே எல்லாரும் கேட்பாங்க, ஏன்பா பாத்திரத்தை முதுகுல கட்டிட்டு போறீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் நீங்களும் எப்படி போவீங்க, இப்படித்தான் போவீங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாப்புல, முடி எல்லாத்தையும் சிரைச்சிப்பாப்புல. ஏன் முடியை சிரைச்சிட்டீங்க? ஏன் முடியை ஆக்சுவலாக முடி சிரைக்க முடியாது இல்லையா, முடி எல்லாத்தையும் சிரைச்சி பண்ணிப்பாப்புல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இப்படி எல்லாரும் நீங்க எல்லாம் இறந்துட்டீங்கன்னா நான் இப்படி தான் இருக்கணும், அது இப்பவே நான் இருக்கிறேன்னு சொல்லுவாப்புல. அந்த மக்களை எவ்வளோ கோவப்படுத்த முடியுமோ அவ்வளோ கோவப்படுத்துவாப்புல. இன்னொன்று என்ன பண்ணுவாப்புலன்னா, ஒரு எருசலேம் படத்தை வரைஞ்சி அதுக்கு கொத்தலங்கள் எல்லாம் செட் பண்ணி, எரேமியாவும் அதே மாதிரி தான், எசேக்கியேல் அதே மாதிரி தான் ஒரு பண்ணி அந்த எருசலேமை வரைஞ்சி அதுக்கு போர் எல்லாரும் முற்றுகை போட்டிருக்க மாதிரி ஒரு படம் வரைஞ்சி, இந்த மாதிரி எருசலேம் என்ன பண்ணப்படும், முற்றுகை போடப்படும். அது ஒரு தடவை பண்ணுவாப்புல. ஓசியா இன்னும் அதிகம். ஓசியா ஒரு திருமணமே செய்து பார்ப்பல, ஆண்டவர் சொல்வார் சொல்லிட்டு ஒரு திருமணம் செய்து பார்ப்பல. அது மாதிரி நம்ம பார்க்குறோம். இந்த ப்ராஃபட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் வார்த்தையில் மட்டும் பேச மாட்டாங்க. ப்ராஃபட்ஸ் பண்ணுற ஒவ்வொரு செயலுக்கும் இது உண்டு. ப்ராஃபட்ஸ் ஆண்டவர் சொல்வார், நீ வந்து என்ன பண்ணாத, ஆடை இல்லாமல் ப்ராஃபட்ஸ் இருப்பார், அவர் போவார், ஆடை இல்லாமல் போவார். ஆடை இல்லாமல் அது தெரு எல்லா மக்களுக்கு நடுவில் அவர் போவார். இது என்னென்ன எருசலேம் இதுன்னு இஸ்ரவேல் ஆகிய என்னுடைய குமாரத்தி அவங்க தான் இப்படி ஆண்டவரை விட்டுட்டாங்க, அதனால ஆண்டவர் உங்களை விட்டுட்டாரு, இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லி ரொம்ப பவர்ஃபுல் வே இதை கம்யூனிகேட். ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு அடி உத உழுது தூக்கி எரேமியாவெல்லாம் கோபத்தில் தூக்கி தண்ணி இல்லாத கிணத்துல போட்டுறாங்க. அந்த ராஜா சொல்கிறான், நான் வர வரைக்கும் எரேமியாவுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு அப்பமும் ஒரு தம்பளை தண்ணி மட்டும் தான் கொடுக்கணும், அப்படி ஜெயிலில் வீட்டு ஜெயிலில் போட்டு வைக்கிறாங்க. இந்த ப்ராஃபட்ஸ் அப்படின்னா இவங்களாம் யார்? இந்த ப்ராஃபட்ஸ் யார்? இவங்களை பற்றி நம்ம புரிஞ்சு
இந்த ப்ராஃபட்ஸ்னா யார்? கடவுளுடைய முன்னோடிகளா? மெசஞ்சர். ஓகே, நீங்க சொல்ற ஆன்சரை எழுதிக்கிறேன். மெசஞ்சர். மெசஞ்சர்னா கம்யூனிகேட் பண்றவங்க. ரைட். அடுத்தது அவ்வளவுதானா? ஏஞ்சல்ஸ். மெசஞ்சர்ஸ், ஏஞ்சல்ஸ். ஓகே, அடுத்தது கண்டித்து உணர்த்துபவர்கள். வெரி குட். எச்சரிப்பு. அடுத்து வேற? பின் நடப்பவற்றை முன் சொல்லுபவர்கள். நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் மட்டும் இன்னும் வரல. அந்த ஒரு ஆன்சர்ல இது எல்லாமே வந்துடும். இறை வாக்கினர். அதுவும் இல்லை. அதுதான், ஆனா நான் எதிர்பார்க்கறது இல்லை. நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட், ஆனா நான் எதிர்பார்க்கிற ஒரு ஆன்சர். எச்சரிப்பு. அதான் கண்டித்து எல்லாமே அதுல எச்சரிப்பு வந்துருச்சு. அம்மா சொல்லுங்க. தொடர்பு கொள்ளவர்கள், அது கூட வந்துருச்சு, சொல்லிட்டாங்க. பற்றில்லாதவர்கள். பரவாயில்ல, நீங்க கொஞ்சமாவது கிட்ட வந்துட்டீங்க. முனிவர்கள். எப்படி வேணா சொல்லலாம், சொல்றதுல நமக்கு ஒரு கஷ்டம் இல்லை, அது கரெக்டான்றதான் முக்கியம். சொல்லுங்க. அது இருக்கு. துறவு வாழ்க்கை அதான் வந்துருச்சு. தம்பி சொல்லிட்டாப்ல. ஆன்டி சிஸ்டம். அவர்கள் அந்த உலகம் சொல்றது சிஸ்டம் அப்படின்னு அதான மீன் பண்றீங்க? ஸோ உலகம் அப்படின்னு சொல்றது சிஸ்டம், ஒன்று எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டத்தோட அவங்க என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, உள்ள போக மாட்டாங்க. எந்த சிஸ்டத்திலையும் போய் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, மாட்டிக்க மாட்டாங்க. சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான், சிஸ்டத்துக்குள்ள இல்லாத வரைக்கும் அவங்க ப்ராஃபிட்ஸ். சிஸ்டத்துக்குள்ள அவங்க மாட்டிட்டாங்கன்னா அவங்களால பேச முடியாம போயிடும். அதனால தான் ப்ராஃபிட்ஸை ஹோல்ட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்க முடியாது. அது தாவீதா இருந்தாலும் சரி, எந்த ப்ராஃபிட்ஸும் என்ன பண்ண முடியாது. சவுலுக்கும் சாலமோனுக்கும் ஏன் செட் ஆக, சாரி, சவுலுக்கும் சாமுவேலுக்கும் ஏன் செட் ஆகல? சவுல் என்ன நினைக்கிறாருன்னா, சாமுவேல் நம்ம கூட இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாரு. ஆனா சாமுவேல் எப்பவுமே சவுல் கூட என்ன பண்ண மாட்டாரு, ஒத்து போக மாட்டாரு. நல்ல வேலை சாமுவேல் இறந்து போயிட்டாரு தாவீது ராஜாவா வரும்போது. இல்லைன்னா அந்த ஃபைட் கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கோம், கண்டினியூ ஆயிரும். சவுல் எழுப்பி பார்க்கிறாரு, கோவப்படுத்தி, இன்னும் அவர் கோவப்படுத்துறாரு. எழுப்பி என்ன கேட்டாரு, நாளைக்கு என்ன நடக்கும்னு கேட்டாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, நாளைக்கு நீ ஏன் கூட இருப்பாப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. இதுக்கு அவர் கேட்காம இருந்திருக்கலாம். அன்னைக்கு ராத்திரி அவருக்கு அந்த அம்மா அந்த ஒரு அவர் ரொம்ப சோகமா இருக்கார் சொல்லி அந்த மாட்டையே என்ன பண்றாங்க, அந்த கண்ணுக்குட்டி அடிச்சு விருந்துலாம் கொடுக்குறாங்க. என்ன கண்ணுக்குட்டி அடிச்சு விருந்து கொடுத்தாலும் அவர் மனசு இப்ப எப்படி இருக்கும்? அவரு தூங்கி இருந்த சாமுவேலை எழுப்பி கேட்டாரு. என்ன கேட்டாருன்னா, நாளைக்கு நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனான்னு கேட்டாரு. அவர் எதுவுமே சொல்ல, நாளைக்கு காலை நீ என் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. முடிஞ்சு போச்சா, ரிசல்ட் தெரிஞ்சு போச்சா. ரைட். இந்த ப்ராஃபிட்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா யாரோடும் அவர்கள் அகாமடேட் ஆகவே மாட்டாங்க. அவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தங்களை ஃப்ரீடமாக இண்டிபெண்ட்டாக வச்சுப்பாங்க. ஏன் அந்த இண்டிபெண்ட்டாக வச்சிருக்கிறாங்கன்னா, சிஸ்டத்தோட ஜாயின் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா அது அது சிஸ்டம் வந்து அவங்கள கட்டி போட்டுரும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தோட ஜாயின் பண்ணிப்பாங்க. அதில் ஒரு ப்ராஃபிட்ஸ் இருக்கிறார் பிழையாம். வெரி குட். நான் சொல்ல வந்து இவர் இன்னொருத்தர், இந்த நாளைக்கு நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க, மிகாயா. அப்போ மிகாயா அந்த ராஜா வந்து கேட்பான். அப்போ ராஜாவோட அரண்மனையிலே நிறைய தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. அவரை கேட்கும்போது அந்த தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லுவாங்க, நாளைக்கு கர்த்தர் உங்களை வெற்றி வீரனா மாத்துவாரு, நீங்க போறது நாளைக்கு உங்கள் காரியம் ஜெயமா இருக்கும் அப்படின்னு பண்ணுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமா, அவருக்கு அப்போ சந்தேகம் வந்துடும். இல்ல இல்ல, இவங்க சொல்றதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, நாளைக்கு என்னமோ எனக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி இல்ல. ஜெயிலில் ஒருத்தனை போட்டிருக்கேன், அவன் என்ன எப்ப பேசினாலும் எனக்கு விரோதமா தான் அவன் பேசுவான்.
ஆனாலும் அவனையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு கேட்ப சொல்லி ஜெயிலில் கூப்பிட்டு கேட்பாப்புல. அப்போ மிகாயா சொல்லுவாப்புல, நாளைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும் அப்படி. என்னடா அது இவன் இப்படி சொல்ல மாட்டானே அப்படின்னோடனே, உண்மையை சொல்லுப்பா, கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதை சொல்லு, சொன்னா கஷ்டப்படுவீங்க பரவாயில்லையா அப்படின்னு கேட்பான். நாளைக்கு வெற்றி கிடைக்கும், அதை பார்க்கறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்கன்னா. உடனே என்ன பண்ணான், ஒரு தீர்க்கதரிசி பலார்னு அடிச்சு, எப்படி இந்த மாதிரி பேசுவேன், வாங்கிட்டு இருந்த கர்த்தருடைய ஆவி என்கிட்ட வந்துச்சு பத்தியா அப்படின்னு சொல்லி அவனை அடிப்பான். அவனை அடிச்சு கிடிச்சு அவங்க, ஏன்னா மெஜாரிட்டி முன்னாடி இவர் பேசுறது எடுபடலை. 100 பேர் சொல்றாங்க ராஜா நாளைக்கு ஜெயிப்பாருன்னு, எல்லாரும் சொல்றாங்க ராஜா ஜெயிப்பாருன்னு, ஒத்த ஆளு சொல்றாப்புல நாளைக்கு ராஜா என்ன பண்ணுவாரு, ஜெயிப்பீங்க, ஆனா ராஜா பார்க்கறது இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டான். அப்ப சொன்னா, நான் வர வரைக்கும் இவன் நான் சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனா. தெரியும் போர்ல வெற்றி, ஆனா போர்ல வெற்றி பெற்றாலும் அவரு எதேச்சியா போட்ட அம்புல மாட்டிக்கிட்டாப்புல, இறந்துட்டாப்புல. அப்போ இதை படிக்கும்போது நமக்கு தெரியுது, அந்த மிகாயா நினைச்சிருந்தாருன்னா சர்வை பண்ணியிருக்கலாம், ஒரு சமரசம் பண்ணியிருந்தாருன்னா, ராஜா நீங்க போங்க நாளைக்கு வின்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு நிறைய கிடைச்சிருக்கும். ஆனா அதை செய்யலை. இதான் அகபு. இப்போ நம்ம பார்க்க வரோம். இந்த ப்ராஃபட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் சிஸ்டத்தோட தங்களை எப்பவுமே அவங்க என்ன பண்ணிக்கலன்னா சிக்க வச்சுக்கல. அவங்க ஒரு ஃப்ரீ ரோமிங்கா அவங்க நினைச்ச இடத்துக்கு நினைச்ச மாதிரி அவங்க போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களே தவிர, அவங்க எப்பவுமே என்ன பண்ணிக்கலன்னா ஒரு சிஸ்டத்தை அவங்க ஏற்படுத்திக்கல. யாரையும் எதிர்பார்த்து அவங்க வாழலை. அவங்களுடைய ஃபுட்டு எப்படி வேணா அவங்களுக்கு கிடைக்கும், எதை பற்றியும் அவங்க கவலைப்படலை. நம்ம என்ன சொல்கிறோம், கேரி தாற்றங்கரையிலே அவருக்கு காக்கா வந்து சாப்பாடு கொடுத்துச்சு, அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு மிராக்குலஸ் ஈவெண்ட்டாக கொண்டு போயிட்டோம் கேரி தாட். அப்படி இல்லை அர்த்தம். இந்த ப்ராஃபட்ஸுக்கு சாப்பாடு எப்படி வேணாலும் வரும், அதை பற்றி அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அதுதான் ப்ராஃபிட்டிக். ஏன்னா சாப்பாடு தானே ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை. ஆமாம், சாப்பாடு தானே ஃபர்ஸ்ட் சர்வைவல். எல்லாமே அப்படி, ஆமாம் எல்லாமே அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னன்னா அந்த ஒரு தைரியம், அந்த துணிச்சல், ஆண்டவர் எங்களுக்கு சாப்பாடு போடுவார், இந்த ஃபியர் அவங்களுக்குள்ள அந்த ஃபியர் கிடையாது. அந்த ஃபியரை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓவர் கம் பண்ணி, ஃபியர் இருக்கு ஆனால் அந்த ஃபியரை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எப்பவுமே ஜெயிக்கிறாங்க. அந்த ஃபியர்லேருந்து அவங்க வெளியில் வந்துடுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா திருச்சபை பற்றி பவுல் பேசும்போது எபேசியரில் சொல்கிறாரு, இந்த திருச்சபை வந்து அப்போஸ்தலர்களாலும் தீர்க்கதரிசிகளாலும் அவருடைய ரத்தத்தாலும் என்ன பண்ணப்பட்டிருக்குது, கட்டப்பட்டு. ஸோ சர்ச் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா இந்த 2 மினிஸ்ட்ரி வேணும், அப்போஸ்டாலிக் மினிஸ்ட்ரி அண்ட் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி. அப்போஸ்டல் இருக்கிறது ஒரு ஆஃபீஸ், அது ஒன்றும் சாதாரணமானது கிடையாது. அப்போஸ்டலா இருக்கிறவங்க ஊர் ஊரா திரிஞ்சு ஆண்டோடைய வசனத்தை சொல்லி ஒரு சபையை ஏற்படுத்தி, அந்த சபையில் ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி, அந்த சபை நல்லா இருக்கான்றதை லெட்டர் மூலமாக எழுதி அவங்களுக்கு இது டீச்சிங்ஸை கொடுத்து அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு சபையாக உருவாக்குறாங்க. அது அப்போஸ்டல்ஸ். அதே நேரத்தில் ப்ராஃபட்ஸ் அவங்க யாருக்கும் பயப்படாமல் நேராக போயிட்டு அவங்க எந்த சபைக்கு எப்போ வேணா போயிட்டு அங்கே போய் சொல்கிறாங்க, எது தப்போ எது கரெக்டோ எது ஆண்டவர் சொல்ல சொன்னாரோ தைரியமாக யாருடைய முகத்தையும் பார்க்காம என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 மினிஸ்ட்ரியும் சைமல்டேனியஸி நடக்குது. இந்த 2 மினிஸ்ட்ரியும் சர்ச்சுக்கு தேவை. இந்த 2 மினிஸ்ட்ரியும் எப்பவுமே தேவைன்றதை தான் அப்போஸ்தலன் லூக்கா வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ லூக்கா மூலமாக நம்ம என்ன கற்றுக்குறோம்னா இந்த 2 மினிஸ்ட்ரியும் திருச்சபையில் இருக்க வேண்டும். அப்போ தீர்க்க தரிசனம்னா ஜஸ்ட் நம்ம நிறையா சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த ப்ராஃபட்ஸ் எப்பவுமே தங்களை என்ன பண்ணிக்கலன்னா ஒரு சிஸ்டத்துக்குள்ளே அவங்க கொண்டு வச்சுக்கல. எந்த ஒரு சிஸ்டத்துலையும் அவங்க சிக்காம அவங்க எப்பவுமே ஒரு ஃப்ரீ ரோமிங்காக இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரீயாக ரோமிங்காக இருக்கிறதுனால அவங்களால சில விஷயங்களை வந்து தைரியமாக ஃப்ரீயாக சொல்ல முடியுது. இன்னொன்று இருக்கு ப்ராஃபட்ஸ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் மாறுவதற்கு நினைக்கிறோம் ஒரு விஷயத்தை, அந்த விஷயத்தை அவங்க எப்பயோ செஞ்சிருவாங்க. இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற ஒரு விஷயத்த ப்ராஃபட்ஸ் என்ன பண்றாங்க, இன்னைக்கு இருக்கிற திருச்சபை, அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஆதி திருச்சபை, புற இனத்தவர் வீட்டில் சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிக்கிறோம். ஆனால் எலியா எங்க சாப்பிட்டாரு? எலியா சாரிபாத்து விதவை வீட்டில் இதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு? ஜஸ்ட் பவுல் வாழ்வதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் தான் எலியா.
அழைப்பு தான். பவுல் ஊழியம் செய்யறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எலியா வந்துட்டாரு. எலியா சாரிபாத் விதவை அந்த அம்மா வீட்டில் ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றாரு. அவர் எந்த ஒரு சிக்கலும் அவருக்கு என்ன பண்ணல. நான் சொல்லுது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஃபட்டிக்கலாக இருக்கிறவங்களால மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வரப்பட்டது. பாஸ்டராக இருந்த மார்ட்டின் லூத்தர் கிங் மற்ற எல்லா பாஸ்டர் மாதிரி அவரும் இருந்துட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்ச்சில் சர்வீஸ் நடத்திட்டு 5 வருஷத்துக்கு ஒரு முறை வேற சர்ச்சுக்கு மாறி போயிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கலாம், போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவர் யோசிக்கிறாரு, நம்ம ஒரு சில விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறார். ஏன் ஒரு கருப்பு இனத்தவரும் ஒரு வெள்ளை இனத்தவரும் ஒன்றா உட்கார முடியாது? ஏன் பஸ்ஸில் ஒன்றா போக முடியாது? ஏன் ஹோட்டலில் ஒன்றா சாப்பிட முடியாது? ஏன் ஸ்கூலில் ஒன்றா படிக்க முடியாது? நான் படிக்கிற பைபிளில் அப்படி எதுவுமே போடலையே. நான் படிக்கிற பைபிள் என்ன சொல்லிருக்குதுன்னா, ஆடும் ஓனாயும் ஒன்னாத்தானே இருக்குன்னு போட்டிருக்குது, சிங்கமும் மாடும் ஒன்றா இருக்குன்னு போட்டிருக்குது, ஒரு சின்ன குழந்தை விரியன் பாம்பு புத்தில் கைவிடுன்னு சொல்லி போட்டிருக்குது. இதுங்களே ஒன்றா இருக்கும் நடக்கும்னு சொல்லி போடும்போது நாங்களாம் ஏன் ஒன்றா இருக்கக்கூடாது, ஒருத்தர் ஏற்றுக்கக்கூடாது? இந்த கேள்வி கேட்கிறார். இதுதான் ப்ராஃபிட்ஸ். இதுக்கு கான்சிக்வன்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ ஐ திங்க் 39 39 வயசா 39 வயசா 37 வயசுலையோ அவரை ஷாட் டவுன் பை தி யாரோ ஒரு இன வெறியரால அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனா அவன் நினைச்சான் இவரை சுட்டுட்டா இதோட கதை முடிஞ்சு நினைச்சான். ப்ராஃபட்ஸ் என்றும் மரிப்பதில்லை. ப்ராஃபட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொல்லப்படுவதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். பலிபீடத்தில் ஜீசஸ் சொல்றாரு, ஆபேலின் ரத்தம் முதல் இல்ல சகரியாவின் வரிசையா இட் கோஸ். நானும் அதுல ஒருத்தன் சொல்றாரு ஜீசஸ், ஸ்டீஃபன், இட் கண்டினியூஸ். ஆனா ப்ராஃபட்ஸை கொண்டுட்டா அந்த மூமெண்ட்டை கொண்டலான்னு தப்பு கணக்கு போட்டு நிறைய பேர் கொண்டுட்டாங்க. ஆனா எந்த ப்ராஃபட்ஸ் இறந்து போனாலும் அவங்க எந்த கருத்தை சொல்லணும்னு நினைச்சாங்களோ அந்த கருத்து என்னைக்குமே என்ன பண்ணதில்லை, கருத்து அழியாது. அதுதான் அந்த ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியோடைய பவர். நம்ம அந்த ப்ராஃபட்ஸுக்கு சர்ச்சு கொடுத்த புது பெயர் என்ன தெரியுமா? இரத்த சாட்சிகள், மார்டையர்ஸ். நம்ம மார்டையர்ஸையும் ப்ராஃபட்ஸையும் ஒண்ணா வச்சு பார்த்ததில்லை. ப்ராஃபட்ஸ்னா ஒரு தனி. இப்போ ப்ராஃபட்ஸ்னு அடையாளம் போட்டுக்கிறவங்களுக்கு they have to know ப்ராஃபட்ஸ்னா நாட் ஓன்லி ஃபோர் டெல்லிங், அது மட்டும் இல்லை, இரத்த சாட்சியாகவும் மரிக்க தங்களை தயாராக வச்சிருக்கிறவங்க தான் ப்ராஃபட்ஸ். அதுல ஒருத்தர் தான் இந்த அகபு, அந்த 4 குமாரத்திகள் பிலிப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஃபட்ஸ் அங்கங்க இருந்தாங்க. ஆதி திருச்சபை நிறைய ப்ராஃபட்ஸை உருவாக்கியது, நிறைய அப்போஸ்தலர்ஸை உருவாக்கியது, நிறைய டிசைபிள்ஸை உருவாக்கியது, நிறைய ப்ராஃபட்ஸை உருவாக்கியது. அதான் அப்போஸ்தலர் சொல்றாரு, ஒரு சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், ஒரு சிலரை இவாஞ்சலிஸ்டாகவும், ஒரு சிலரை அப்போஸ்தலர்ஸாகவும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அது ஒரு கால். ப்ராஃபட்டா அழைக்கப்படுவது என்பது ஒரு கால். இன்னும் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். மற்றவங்கெல்லாம் ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் இருக்குது. அகபு எங்க படிச்சாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆமோஸ் சொல்றாரு, எங்க அப்பா ஒன்றும் கிடையாது, நானும் ஒன்றும் கிடையாது, நான் இந்த காட்டுத்தி பழம்லாம் பொறுக்கின்னு போற ஆளு, மாடு மேய்க்கிறவன் நானு அப்படின்னு சொல்றாரு. எரேமியா சொல்றாரு, நான் ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ப்ராஃபட்ஸ் தகுதி கூட அவங்க இல்லாம தான் வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை என்ன பண்றாரு, தகுதிப்படுத்துகிறார். ஸோ அதை உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரியை பத்தி பார்த்தோம். சரி, அடுத்தது போயிடலாம். அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அகபு சொன்ன உடனே, அகபு ஏற்கனவே 11 அதிகாரம் 28 வசனத்துல ஒன்று சொன்னாரு, உலகம் முழுசும் பஞ்சம் வரும்னு சொன்னாரு. பயங்கரமானவர். அவர் சொன்ன நடந்து போச்சு. இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த பெல்ட் யார் பெல்ட்டோ அந்த மனுஷனை இப்படிதான் கட்டுவாங்கன்னு சொல்றாரு. பவுல் பெல்ட் அது போறாரு, பவுல் வீட்டுக்குள்ள போறாரு, பெல்ட்டை கழட்டுறாரு, எடுக்கிறாரு, டக்கு டக்கு கையை காலை கட்டுறாரு, இந்த மாதிரி ஆயிரும்னு சொல்றாரு இந்த ப்ராஃபட். உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க பாருங்க, 12 வசனம், நாங்க எல்லாரும் லூக்காவும் சேர்த்துக்கிட்டாரு, நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணோம், பவுலை வேண்டிக் கொண்டோம், தயவு செஞ்சு ஐயா நீங்க என்ன பண்ணாதீங்க, போவாதீங்க, நீங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வேண்டிக் கொண்டோம். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு, நீங்கள் அழுது why you are breaking my heart, என் மனசை ஏன் நீங்க உடைக்கிறீங்க, என்ன ஏன் நீங்க நோவடிக்கிறீங்கன்னு கேட்கிறார். ஏன்னா அவர் ஒரு ஸ்ட்ராங் வில், அதாவது அவர் ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. இப்போ இவங்க சொல்றதை அவருக்கு ஒரு செகண்ட் தாட்டை உருவாக்குது. ஸோ பவுல் சொல்றாரு, இல்லை தயவு செஞ்சு நீங்க இதை பத்தி இது மாதிரி பேசாது, நான் கண்டிப்பா போவேன். நீங்க இப்படி அழுகுறது, இப்படி வேண்டிக் கொள்ளுறதெல்லாம் நீங்க என்னுடைய ஆற்றை உடைக்கிறீங்க.
ஹார்ட்டை உடைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, என் வில் பவரை நீங்க என்ன பண்றீங்க, பிரேக் பண்றீங்க. அப்புறம் நான் வீக் ஆயிட்டேன்னா போச்சு. எல்லாமே ஒரு வில் பவர்ல தானே போயிட்டு இருக்கு. அப்போ நீங்க திடீர்னு இப்படி சொல்லும் போது என்னோட வில் பவர் என்ன ஆயிரும், குறைஞ்சி. ஸோ தயவு செஞ்சு நீங்க என்ன மோட்டிவேட் பண்ணலாம்னு பரவாயில்ல, நீங்க எப்படி இருங்க, அமைதியா இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, அவர் சொல்றாரு பாருங்க, அகபு சொல்றாரு என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாரு. ஆனா அகபு சொல்லாத ஒண்ணு இருக்குது, நான் இறக்கிறதுக்கும் என்னவா இருக்கிறேன், ஐ எம் ரெடி, அதனால எனக்கு எனக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவன் சம்மதியாதபடியினாலே, லூக்கா சொல்றாரு பாருங்க, இப்ப லூக்கா பேசுறாரு, அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று நாங்க என்ன பண்ணிட்டோம், நாங்க விட்டோம், பேசாம இருந்துட்டோம். ரைட், ஆண்டவர் என்ன சித்தம் இவருக்கு வச்சிருக்காரோ வச்சிருக்கட்டும். இந்த மனுஷன் என்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியாது, சொல்லி புரிய வைக்க முடியாது. அவர் அடமெண்டான ஆளு, ரைட் விடுங்க, ஆண்டவர் அவருக்கு என்ன செய்யணும்னு இருக்காரோ அது நடக்கட்டும் அப்படின்னு விட்டார். பின்பு அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணாம தெரியல, அந்த வெயிட் தூக்கிட்டு போகணும்ல, டென்ட் எடுத்துட்டு போனோம், அரிசி இல்லை, கோதுமை மாவு, அதுக்கப்புறம் அதை செய்யறதுக்கான கலங்கள், அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு, நெருப்பு எரிய வைக்கிறதுக்கு ஈரம் இல்லாத ட்ரையான அந்த சில ஸ்டார்டர், அப்போ தான் நெருப்பு எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கட்டெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் இதை எடுத்துகிட்டு போகணும், இதெல்லாம் கேரி பண்ணணும்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று தூக்குவாங்க. அந்த பிரயாணம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும், டூர் போகும்போது நம்ம சொல்லுவோம்ல, உங்கள் லக்கேஜ், எல்லாருக்கும் லக்கேஜ், அவங்களுடைய பவர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி லக்கேஜ் வேறு. ஸோ எவ்வளோ கஷ்டம் அந்த ட்ராவல். இதெல்லாம் நம்ம தண்ணி பெரிய விஷயம். தண்ணி அவங்களுக்கு எங்கே கிடைக்கும், எங்கே இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜெருசலம் அந்த அந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி திடீர்னு மலையிலேருந்து எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல கொட்டிக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜனங்க கேன் வச்சு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா தண்ணி, வாட்டர் ஸ்கார்சிட்டி. எதுனாலும் நமக்கு வந்து வாட்டர் ஸ்கார்சிட்டி. ஏதாவது வீட்டுக்கு போனால் தான் அவங்களுக்கு ரீஃபில் பண்ண முடியும். என்னென்ன குறைபடுதோ அதெல்லாம் அவங்களால எடுத்துக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, மினாசோன் அப்படின்னு சொல்றதுனால கண்டிப்பாக இந்த எபிரேய பாஷையில் என்ன பேராக இருக்கும், இது கிரீக்ல மினாசோன் வந்துருச்சு. எபிரேயத்தில் என்னவா இருக்கலாம், மனாசே. வெரி குட். அந்த லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகுறதுனால அந்த நேமும் சேஞ்ச் ஆயிடுது. அந்த பழைய சீசன்னா என்ன புரிஞ்சுக்கிறது, அப்படிதான் போட்டிருக்கு. ஆமா, பழைய சீசன்னா ரொம்ப பழைய ஆளு அப்படி. ஏழி அந்த 120 பேர் கூடுனாங்க பாருங்க, அந்த 120 பேர் இவர் ஒருத்தர். அவங்கள சொல்றதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. லூக்கா என்ன சொல்லிட்டாருன்னா பழைய ஆளு அவரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரு ஏர்லியஸ்ட் பர்சன், அந்த 120 பேர்ல ஒருத்தர். அப்ப பாத்துக்கோங்க, இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு குறுகிய போக்கஸ்ல தான் போய்கிட்டு இருக்குது. 120 பேரும் 120 இடத்துல இருப்பாங்கல்ல. அப்ப ஊழியம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பவுலும் அவர் டீம் பத்தி மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்திலேயே உலகம் முழுசும் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, 120 பேரும். இவர் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தோமா இங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கு எழுதுறதுக்கு லூக்கா மாதிரி ஒரு ஆட்கள் இல்லை, இங்க லூக்கா மாதிரி கிடைச்சிருக்கிறார். ஸோ இது மட்டும்தான் ஊழியம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஜேர்னி, செகண்ட் ஜேர்னி, தேர்ட் ஜேர்னி, அந்த மாதிரி யார் யார் எத்தனை ஜேர்னி போனாங்கன்னு நமக்கு தெரியாது. யார் யார் அவங்க கூட இருந்தாங்க, அவங்களுடைய டீம்மேட்ஸ். இவர் வந்து இந்த சீப்புரு தீவுகளிலிருந்து வந்த முக்கியமான ஊழியக்காரங்களில் இவரும் ஒருத்தர். மேபி அந்த பர்னபாஸ் அவங்களுடைய அவங்க ஒரு பெரிய டீமாக வந்திருக்கிறாங்க இங்கே. அடுத்து ஜெருசலேம் வந்துட்டாங்க. எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபின் இடத்திற்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். இப்போ பவுல் என்ன பண்ணிட்டாரு, லூக்கா இவங்க எல்லாரும் எருசலேமுக்கு போயிட்டாங்க. எருசலேமில் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் இருக்கிறார். ஜேம்ஸ் த ஜஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய சகோதரன். அவர் தான் ஜெருசலம் சர்ச்சிலே ஸ்டே பண்ணி, அவர் வேற எங்கேயுமே போகல, அவர் தான் அங்கே இருக்கார். அவரை வந்து ஒட்டக பாதம்னு சொல்லுவாங்க, நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் முழங்கால் படிட்டு அதிகமாக ஜோம் பண்ணதுனால அவருடைய முட்டுகள் வந்து ஒட்டகத்தோடைய முட்டு மாதிரியே இருக்கும்
ஒட்டகத்துடைய முட்டி நம்ம பார்த்துருப்போம், அது மட்டும் பெருசாக பல்ஜியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அவர் தான் வந்து லீடராக இருக்காரு. அதோட சேர்ந்து மூப்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 70 பேர் கொண்ட ஒரு கவுன்சில் அவர் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் தலைவர்கள், இதுதான் ஹெட் சர்ச். இந்த சர்ச்சு தான் அன்னைக்கு இருந்த உலகம் முழுசு இருக்க சர்ச்சை கண்ட்ரோல் பண்ண சர்ச் இடம், கவுன்சில். அந்த கவுன்சிலில் போயிட்டு இவர் பார்க்குறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பவுல்கிட்ட பேசுறாங்க. தன் ஊழியத்தினாலே தேவன் புற இனத்தவரிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். ஏன்னா எல்லாருக்குமே பவுலை குறித்து ராங் ரிப்போர்ட் தான். அவர் இப்படி பண்ணிட்டாரு, இப்படி செய்யறாரு, இப்படி நிறைய பேர் அதாவது யூத பாரம்பரியங்கள் எல்லாம் துச்சமா பேசுறாரு, அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தவறா தகவல் தான் வந்திருந்துருச்சு. பவுல் இப்போ அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அதை கேட்டு அவங்க ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இப்போ பவுல் என்னெல்லாம் சொல்லியிருப்பாரு, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். 3 ஊர், யாரும் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத ஒரு 3 ஊருக்கு அவர் போனார். ஏதேன்ஸ், கொரிந்து, எபேசுஸ். 3 ஊர்லேயும் சக்ஸஸ் கிடைச்சிச்சு. இப்போ அந்த 3 ஊர்லேயும் தனக்கு கிடைத்த அனுபவங்களை இவங்களோட அவர் என்ன பண்ணுறாருன்னா எடுத்து சொல்கிறார். ஆனால் அந்த ஹெட் சர்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, பெரிய சர்ச், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமோஜினஸாக தான் இருக்காங்க, ஒரே மாதிரியான திருச்சபையாக தான் இருக்கிறாங்க. ஃபுல்லாக அந்த சர்ச்சில் யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 2 குரூப் தான், ஜூஸ், கிரீக் ஸ்பீக்கிங் ஜூஸ், அவ்வளோதான். எபிரேயம் பேசுகிற யூதர்கள், கிரேக்கம் பேசுகிற யூதர்கள், 2 செட்டு உள்ள உட்காந்துருக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னும் அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. இப்போ கூட பாருங்க, எவ்வளோ சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ஸ் வருது, ஆனால் உடனே மக்கள் என்ன பண்ணுறதில்ல, எதையும் ஒரு சயின்டிஃபிக் இன்னோவேஷன் வருதுன்னா அதை உடனே நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் ஏற்றுக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டோம், விட முடியாது. ரைட்டா? இப்போ நாளையிலேருந்து யாரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண வேணாம், நம்ம என்ன பண்ண முடியும்? வாட்ஸ்அப் இல்லைன்னா என்ன ஆகுறது? இப்போ அப்படி தான் ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ என்ன சொல்ல வந்தோம்னா, அது ஆனால் ஒரு 2009க்கு முன்னாடி யாருக்கும் அது தெரியுமான்றது டவுட்டு. அது மாதிரி ஒன்று யோசிக்கவே இல்லை, ஆனால் வந்துருச்சு. அதே மாதிரி தான் பவுல் செய்தது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நிறைய பேர் அந்த சந்தேகத்தோடு பார்த்தார்கள். அதாவது என்ன பார்த்தாங்கன்னா, புற இனத்தவரும் நாமும் ஒன்னா ஆண்டவரை வணங்க முடியுமா? இன்னைக்கு இருக்கிற ஒரு பிலீவரை கேட்டோம்னா எஸ் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு, அவருக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. அன்னைக்கு இருந்த பிலீவர் என்ன நினைச்சாருன்னா, அது சாத்தியமே படாது. எப்படி ஒரு யூதரும் யூதர் அல்லாதவரும் ஒன்னா இருக்க முடியும்? எப்படி ஒன்னா இருக்க முடியும்? ஸோ பவுல் ஏதோ ஒரு டேஞ்சரஸான ஒரு ஐடியாவை ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி பவுல் ஒரு டேஞ்சரஸான ஐடியாவை நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, ஒரு டேஞ்சரஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு சொன்ன. அதனால தான் உலகம் உருண்டன்னு சொன்ன ஒரு மனுஷனுடைய, ஆமா, ஏதோ ஈயெல்லாம் காய்ச்சி ஊத்துனாங்கன்னு சொல்லுவாங்க, தப்பான விதை பேசுறாரு, ஜெயிலில் போட்ட. ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்ம போயிட்டு இருக்கிறோம், இவர் யாரோ வந்து நம்மளை ரொம்ப மோசமான இதுக்கு தள்ளுறாப்புல. ஏன்னா அன்னைக்கு அவர் சொன்னது இன்னோவேஷனாக அவங்க கண்ணுக்கு படலை, தவறான ஏதோ ஒன்று போதிக்கிறாங்க, அப்படிதான் பட்டுச்சு. பட் பால் இங்கே என்ன பண்றாருன்னா கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. பாலுடைய கிளாரிஃபிகேஷனை கேட்டு 20 அவர்கள் கர்த்தரை என்ன பண்றாங்க, மகிமைப்படுத்தினார்கள். சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகம் 1000 பேர் விசுவாசிக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனா ஒரு விஷயம், சகோதரனேன்னு சொல்றாங்க பால. ஆதி திருச்சபையில் அவங்க அந்த போஸ்டிங்கை பெருசா என்ன பண்ணிக்கல, எடுத்துக்கல. ஆதி திருச்சபையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருத்தர் எப்படி கூப்பிடுறாங்க, சாமா. அவங்க புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, உங்களை பத்தி மற்றவங்களாம் ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க எங்ககிட்ட 4 பேர் பிரார்த்தனை பண்ணி கொண்டவங்க இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு சுத்திகரிப்பு பண்ணி அவங்க முடி வெட்டுறதுக்கு
செலவை நீங்கள் செய்யுங்க. அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, பவுலும் என்ன பண்ணுறாரு, ஜூவிஷுடைய மெத்தடாலஜி, அவங்களுடைய சாக்ரமெண்ட்டு, அவங்களுடைய இது ரிச்சுவல்ஸு, இது எல்லாத்தையும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. நியாயப்பிரமாணம்லாம் கண்டு நீங்கள் கோயிலுக்கு போங்க, எருசலேம் தேவாலயத்துக்கு போங்க, 4 பேரை அவங்க கூட அனுப்பி விட்றோம். நீங்கள் இந்த 4 பேரை கூட்டிக்கிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு இவங்க அவங்க முடி எடுப்பாங்க, அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க, உங்கள் பேரில் கொடுத்துருங்க. அப்போது ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிடும் நீங்களும் இந்த நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் இதெல்லாம் உதாசீனப்படுத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க யாக்கோபு. ஆனால் அவங்க கொடுத்த ஐடியா தான் ஒரு பெரிய சிக்கலான ஐடியாவாக மாறி போச்சு. இவர் 4 பேரை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டாரு. 7 நாள் பண்ணணுமா மொத்தம். இவர் அங்கே போனதில் பவுல் கூட இருந்த 4 பேர் யாருன்னு நமக்கு தெரியும். லூக்கா, தீமோத்தேயு, தீத்து, சீலா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க 4 பேரில் ஒருத்தர் கூட யார் கிடையாது, யூதர்கள் கிடையாது. சர்ச் என்ன பண்ணுது, ஒரு 4 பேர் அனுப்புது, அவங்க யூதர்கள். எருசலேம் தேவாலயத்துடைய சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே ஒரு படம் வரைஞ்சிருக்கிறேன். எருசலேம் தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சர்ச்சுடைய ஆல்டர் எப்படி இருக்கும்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆல்டர், இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு அடுத்தது இது செகண்ட் ஆல்டர், அதுக்கு அடுத்தது இது தேர்ட் ஆல்டர், 1 2 3. இது காமன் பிரகாரம், பெரிய போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோக்கு இங்க மட்டும்தான் ஜென்டைல் காமன் ஏரியா, பெண்கள், புற இனத்தவர்கள் இவங்கெல்லாம் இங்கே நின்றுணும். இதுக்கப்புறம் என்ட்ரி ஆக முடியாது, போர்டு போட்டிருக்கோம். புற இனத்தவர்கள் யாராவது உள்ளே நுழைந்தால் கொல்லப்படுவீர்கள் போர்டே போட்டிருக்கோம். ஆமா, கல்லெறியப்படுவீர்கள், அப்படித்தான் போர்டு போட்டிருக்கோம். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா லாங்குவேஜிலும் படிக்கணுன்றதுக்காக எல்லா லாங்குவேஜும் எழுதி போட்டிருக்கோம். அன்னைக்கு எதெல்லாம் ஃபேமஸ் லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் எழுதி போட்டிருக்கோம். யாரும் இதை தாண்டி போக மாட்டாங்க. இப்போ பவுல் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்னா அவர் இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். ஸோ இப்போ பவுல் கூட 4 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு பவுல் இங்கே இருக்கார், புடிச்சாங்க. இந்த 4 பேரும் யூதர்கள் அப்படின்றது பவுலுக்கு தெரியும், ஆனால் க்ரௌடுக்கு தெரியாது. க்ரௌடை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேற்று வரைக்கும் இவங்க கூட சுத்திட்டு இருந்த 4 பேர் யூதர்களே கிடையாது, த்ரோப்பீம் அப்படின்றவனை பார்த்துட்டாங்க. இவர் வர்றத, இவர் கூட இருக்கிறவங்க ஒரு ஆள் கூட யார் கிடையாது. ஸோ இப்போ ஏன் அவர் கோயிலுக்குள்ள வந்திருக்கிறாருன்னா, நம்முடைய தேவாலயத்தையும் நம்முடைய சிஸ்டத்தையும் நாசம் பண்றதுக்காக தீட்டு. எருசலேம் தேவாலயத்திற்குள்ள யாராவது நுழைஞ்சிட்டாங்கன்னா அது என்னவா மாறிடும், தீட்டா மாறி. தீட்டு உள்ளவர்கள் ஒருத்தர் கூட நுழைஞ்சிட்டா கோயில் என்னவாயிரும், தீட்டுப்பட்டு. அப்போ அதை சுத்திகரிக்கணும், அதை சுத்திகரிக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால அது மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருப்பாங்க தெரியுமா, 2 மில்லியன் மக்கள் இருப்பாங்க பண்டிகை டைம்ல. 2 மில்லியன்னா 20 லட்சம் பேர். அந்த சின்ன ஊருக்குள்ள 20 லட்சம் பேர் இருப்பாங்க, அவ்வளோ கூட்டம் தான். அந்த இடத்துல நம்மால் மாட்டிக்கிட்டார், தப்பிக்க முடியாது. அங்கேயே அவங்க அடிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துக்கு என்ன ஆகி போச்சு பாருங்க, கலவரம் வெடிக்குது, தேவாலயம் இழுத்து பூட்டப்பட்டது. பாருங்க 30ஆம் வசனம், தேவாலயத்தை பூட்டிட்டாங்க. 31ஆம் வசனம், கமாண்டர் இன் சீஃப் வருவார், 6000 பேரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாரு, லீசியா. அவர் ஏற்கனவே உறக்கம் இல்லாமல் இருப்பார். ஏன்னா இந்த 2 லட்சம் பேர் திரள்ற ஒரு 20 லட்சம் பேர் திரள்ற ஒரு விழால என்ன வேணா நடக்கலாம். அப்படி இருக்கிற நேரத்தில் அவருக்கு அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க பாருங்க, எருசலேம் முழுவதும் கலக்கமாக இருக்கிறது. எருசலேம் முழுசும் அப்படியே ஒரு ஷேக்கி, ஒரு இடத்துல கூட மக்கள் நிம்மதியா இல்லை. எருசலேம் முழுவதும் கலவரம் வெடிச்சிருச்சு. போர் சேவகரின் சேனாதிபதி, கமாண்டர், நூற்றுக்கு அதிபதி இல்லை, அதுக்கும் மேல லீஜன். உடனே என்ன பண்றாரு, அவர் போர் சேவகரையும் அதிபதிகளையும், இந்த நூற்றுக்கு அதிபதிகள் அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு ஓடினான். சேனாதிபதியும் போர் சேவகரையும் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டார்கள். அப்போ எவ்வளோ பேர் அந்த மனசுல போட்டு எப்படி அடிச்சிருப்பாங்களோ, இவர் மட்டும் அங்கே வரலன்னா கொண்டிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ், உள்ள போயிட்டாப்ல. அப்பொழுது சேனாதிபதி கிட்ட அவனை பிடித்து 2 சங்கிலிகளாலே இது கட்டுறாங்க. இவன் யார், என்ன செய்தான் என்று சொன்னாங்க. ஜனங்க சொன்னது ஒன்று கூட அவர் காதில் உள்ள, என்ன சொல்றானே தெரியல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கோட்டைக்கு கூட்டிட்டு போயிட்டார். எஸ்கார்டு போட்டு
கோட்டைக்குள்ளே கூட்டு போயிட்டாங்க. அப்படி படியில் ஏறும்போது பின்னாடி இருந்து கத்துறாங்க, ஜீசஸ்க்கு கத்துற மாதிரி தான். இவனை அகற்றும் என்று அவனை கூப்பிட்டபடினாலே போர்ச்சேகர்கள் அவனை தூக்கி கொண்டு போனார்கள். தூக்கிட்டு தான் போக முடிச்சு. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்திலே தூக்கிட்டு போறாங்க. நம்ம ஆளுக்கு சொல்றாரு, நான் ஒன்று பேசலாமா அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? பேசலாமான்னு எந்த லாங்குவேஜில் கேட்டார்னா கிரேக் லாங்குவேஜில் கேட்டார். உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? தெரியும். உடனே அவருக்கு ஒரு சின்ன இவன் என்னன்னா ஒன்று புரிஞ்சிருச்சு, இவன் ஏதோ வெளியூருக்காரன், இவங்க ஊருக்குள்ள என்ன பண்ணிட்டான், பூந்துட்டான் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. உடனே அவருக்கு ஒரு சின்ன இறக்கம். ஆனால் அந்த மனுஷன் மட்டும் அன்னைக்கு உள்ள இன்டர்வியூன் ஆகலைன்னா பவுல் அன்னைக்கு பீஸாக இருப்பாப்ல. ரைட். அப்போ கேட்குறாரு அந்த கமாண்டரு, நீ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 4000 பேரை இந்த வனாந்தரத்துக்கு கூட்டு போன கொலைப்பாதக நீதானான்னு கேட்குறாரு. ஏன்னா பவுலுடைய கரிஸ்மாவை பார்க்குறாரு. நீ பயங்கரமாக பேசுறியே, நீ தான் இதுக்கு முன்னாடி ஒரு 4000 பேரை கூட்டிகிட்டு போனேன் வனாந்தரத்துக்கு, அது நீதானான்னு கேட்குறாரு. என்னன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஃபைட்டர்ஸ் 4000 பேரை கூட்டிக்கிட்டு போய் ரைவல்ரி இந்த வனாந்தரத்தில் போயிட்டு முகாமிட்டுருவாங்க. வனாந்தரம்னா காடு, காட்டுக்குள்ள ஒரு இயக்கம் மாதிரி செயல்படுவாங்க. அவங்களை அழிக்கிறதுக்கு அந்த ரோமர்கள் பட்ட பாடு இருக்கும் இல்லையா, நீதானா அது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பவுல் சொல்றாரு பாருங்க, நான் சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஐம் எ ஜூ, ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு என்ன பண்ணுங்க, உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்றான். உத்தரவான போது இவ்வளவு அடி வாங்கினாலும் பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். இல்லை அமைதியா இருங்க, இப்போ போலீஸ் அவர் கூட இருக்கிறதுனால தைரியமா இருங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க உங்களை பர்சனலா வச்சு பாரு, நான் என்னை வச்சு பார்த்தேன், பேச முடியுமா? பேசுறது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி க்ரௌடில் ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் பேசு அப்படின்னு சொல்லும்போது நம்மளால பேச முடியாது. ஆனா பவுல் என்ன பண்றாரு, கூலா இருக்காரு, தூக்கிட்டு போறவங்கிட்டே பேசுறாரு. நீங்க இந்த ஊரான்னு விசாரிச்சுக்கிட்டு நல்லா ரிலாக்ஸா போறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா பவுல் இது எது நடந்தாலும் தன்னுடைய மன சமாதானத்தை அவர் என்ன பண்ணல, ஏன்னா அவர் இதையெல்லாம் எதிர்பார்த்து இருந்தார். இதெல்லாம் நடக்கும், இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்க வேண்டியது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கிற அளவில் தான் பவுல் இருக்குது. அவ்வளோ ஒரு பெரிய தைரியம் வந்து கடவுளை சைக்காலஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு க்ரௌடில் அவர் மாட்டின மனுஷனுடைய உடம்பு நடுங்க ஆரம்பிச்சோம். நடுங்குவாங்க, பேச முடியாது, திணறும், அப்புறம் தண்ணியெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, மயக்கம் வந்துடும், இப்படி ஏன்னா சஃபகேட் ஆகும். இப்படி இருந்தால் அவர் இப்போ என்ன பண்ண போறாரு, ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாரு. நெக்ஸ்ட் வீக் நம்ம அதை பார்க்குறோம், இந்த வீக் இதோட முடிச்சிருவோம். ஸோ பவுல் என்ன பண்ணுறாருன்னா, நான் பேசுகிறேன், அங்கே போட்டிருக்கு பாருங்க, ஆமா, அந்த போர் சேனாதிபதியால பண்ண முடியாத விஷயத்தை பவுல் பண்ணிட்டாரு. அப்படியே சைலண்ட். இப்ப பவுலுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளவு பெரிய கிரௌட கூட்டி சேர்க்கவே முடியாது, மேடையோ ஸ்டேஜோ போட்டு கூட்ட முடியாது. தானா ஒரு ஸ்டேஜ் கூட்டம் எங்க வந்திருக்குது. எங்க ஸ்டேஜ் அமைச்சிருக்காருன்னா, ராணுவம் இருக்கக்கூடிய கோட்டையிலேயே இப்ப ஸ்பீச் கொடுக்க போறாரு. எப்படி, எவ்வளவு பெரிய வாய்ப்பு! அதுதான், நான் என்ன அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ பவுல் தன்னை பற்றி சொல்ல போறாரு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க போறாரு. அது எப்படி பயன்படுத்தினாரு, இனி ஃபுல் அரெஸ்ட், இதோட பவுல் ரிலீஸ் கிடையாது. இதோட பவுல் தன் வாழ்நாள் முழுவதும் அவர் கைதியாகவே தான் அவர் இருக்கார். மேபி அவர் ரிலீஸ் ஆனாரா, ரிலீஸ் ஆனவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது லூக்காக்கு தெரியாது. ஆமா, இதுக்கப்புறம் சிறைதான், இதுக்கப்புறம் கண்டினியூஸா சிறைதான். பட் இதோட லூக்காவுக்கும் பவுலுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கட் ஆயிடுது. ஏன் கட் ஆகுதுன்னா, இல்லை, ஹவுஸ் அரெஸ்ட் இருக்கார், ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் தங்குறாரு, ஹவுஸ் அரெஸ்ட். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி போனாரா போகலையான்றது வந்து லூக்கா நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லலை. ஆனால் அவுட் சைட் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ரிலீஸ் ஆகிறார். ரிலீஸ் ஆகி ரோமில் கொஞ்ச நாள் ஊழியம் செய்கிறாரு. அப்புறம் நீரோ மன்னனுடைய காலத்தில் நீரோ யாரையாவது ஒருத்தரை கொன்னா பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லி பவுலை நீரோ மன்னன் கொண்டுறார். ஸோ பவுலும் பேதுருவும் ஒரே டைமில் வேறு மாதிரி அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். பேதுருக்கு ரொம்ப மோசமான மரணம் கம்பேரிட்டிவ்லி, பவுலுக்கு வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. ஏன்னா ரோமன் சிட்டிசனை வந்து கொடூரமாக சாவடிக்க முடியாது. ஸோ பவுல் கொஞ்சம் அந்த விஷயத்தில் தப்பிக்கிறாரு. பேதுருவுடைய மரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மாதிரி எக்ஸ் வடிவ கிராஸோ தலைகளாக தொங்க வச்சு அப்படிலாம் நிறையா சொல்கிறாங்க. பேதுரு ரொம்ப கொடுமையான முறையில் கொல்லப்படுறாரு. எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய
கைது அரெஸ்ட் பற்றி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக ஆண்டவரே அவர் தைரியமாக எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள கர்த்தர் அவருக்கு கொடுத்த பலனுக்காக திராணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரை போலவே நாங்களும் உம்முடைய ஊழியத்தை தைரியமாக செய்ய எங்களுக்கு பலனையும் தைரியத்தையும் கர்த்தர் தார். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்க எங்களுக்கு பலன் தார். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.